அதுக்கெல்லாம் ஒரு 2-3 தடவை தான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களே பழகிடுவாங்க. அது இருந்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, நிறையா புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை. நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி இருக்கணுன்றத பழகிக்கிறேன். இப்போ செம்பிலாம் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் குட்டியாக தான் வந்தேன். அவ்வளோதான், ஒரு 2 days ஆச்சு. ஏன்னா நான் இவங்களை சாப்பாடு வைக்கும் போது இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் வைப்பேன். அவனுக்கு அவன் ஒவ்வொரு இடம் இருக்குது, அங்கே தான் வைப்பேன். அப்படி வச்சு பழக்கிட்டேன் நான். கரெக்டாக வந்து அவன் அங்கே தான் நிற்பான். அதுவுமே நான் சாப்பாடு நடுவில் வச்சு அந்த ஃபோட்டோட்ட காமிக்கிறேன். அது நடுவில் வச்சு பூரா எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன். அவன் இடத்துல நின்று தான் கரெக்டாக நிற்பாங்க. அந்த இடத்துக்கு அவங்கள பழக்கியாச்சு. சாப்பாடு வைக்கும் போது அங்கே போய் நல்லா அவங்கள வைக்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த தட்டில் போய் சாப்பிட்றது. அதையுமே வந்து நான் பெர்மிஷன் கொடுக்கணும். சாப்பிடுன்னு சொல்லி அந்த மிச்சம் வச்சானோ அந்த தட்டை லைட்டாக தள்ளி விடுவேன். அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பழக்கம், நல்ல பழக்கங்கள் தான். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த கோம்பையிலேருந்து வந்தது தான், டிசிப்ளின் தான். அந்த ஒரு மாஸ்டருக்கு நம்ம எப்படி இருக்கணுன்றத ஒரு டிசிப்ளினாக இருப்பாங்க. அதே சமயம் ரொம்ப டெரராகவும் இருப்பாங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன் மேன் மாதிரி தான், இல்லைன்னா ஒன் ஃபேமிலி. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும், வேறு யாரும் வந்தாலும் பிடிக்க முடியாது. இப்போ இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனை வந்து பாசத்துக்கு மட்டும்தான் அடிமை. இவனை வந்து சவுண்டு விட்டால் கூட ஓரளவு கேட்டுக்கிடுவான். ஆனால் லீஸோ குச்சியோ கையில் எடுத்துட்டோம்னா நான் சொன்னா கூட கேட்க மாட்டேன், அப்படி ஆளுவேன். ஒரு சில நேரத்துலலாம் ஒரு ஈகோவில் வந்து இவனை அடிக்க போயிடுவேன். என் ஒய்ஃப் தான் அடிக்காதீங்க, ஏங்க அவனை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அப்போ இவனை அடிக்க போகிறப்போலாம் என் கையில் தான் எனக்கு தான் அடி விழுந்துருக்கு, இவனுக்கு அடி விழுகாது. ஆனால் அதே மாதிரி அடிக்கலாம் பயப்படுற ஆளே கிடையாது. நீ என்னை பாசமாக கூப்பிடு, நான் எப்படின்னாலும் உனக்கு பாசத்துக்கு ஒரு அடிமை. இங்கே அறுத்துறான், எந்திரி எந்திரி வா எந்திரி. என்ன வெட்டிக்கிளி மாதிரி ஒரு பூஸ், என்ன வெட்டிக்கிளி மாதிரி ஒரு பூஸ், என்ன வெட்டிக்கிளி மாதிரி ஒரு பூஸ். உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன என்னடி தனக்குல சரி எப்படி அழகு, ரொம்ப பாசமானவன். ஐயோ, இவனும் பைரவியும் தான் ஆரம்பத்தில் அப்படி இருப்பாங்க, ஒன்றாவே தெரியாது. என் பையன்ட்டெல்லாம் நல்லா, என் பையன்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது தான் நல்லா விளையாடுவோம். ஆனால் என் பையன் நுட்டு அடிப்பேன் எதையாவது கொண்டு மண்டையிலேயே. ஒன்றுமே செய்யாது. இதே நம்ம ஒரு கம்பை கையில் எடுத்துட்டா போவேன், ஒருன்றேன் தன்னிச்சா யோசிப்பேன். அதுதான் இவன்கிட்ட கோம்பையில் உள்ள பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஆமாம், அதுவாக சமயோஜித புக்தியாக யோசிக்கும். அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் என்ன செய்யணுன்றத அதுவே யோசிக்கும். நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அந்தளவுக்கு கோம்பையில் வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ப்ரீடு. சீரியஸ்லி, இப்போ நான் கிட்டத்தட்ட 4 ப்ரீடு வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற இந்த 4 ப்ரீட்லையுமே வந்து ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக கோம்பை தான். அது வந்து நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன். நல்ல இன்டெலிஜென்ட்டான ப்ரீடு, அருமையான ப்ரீடு. இல்லைன்னா அது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஏன்னா கோம்பையில் நிறையா கலப்பு அது நிறையா சொல்கிறாங்க, திருநாயெல்லாம் எடுத்து வித்துறாங்க. ஏன் கேட்குறீங்க, அது இப்போலாம் அதிகமாகிடுச்சு. கோம்பை நாயை தாய் தகப்பனை பார்க்காம யார்கிட்டையும் வாங்காதீங்க. முடிஞ்சால் அந்த கிணலில் போய் வாங்க. இடையில குட்டி எடுத்து மாற்றுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அது எல்லாத்தையும் சொல்ல வரல, முக்கியமான நபர்கள் கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு சில லூசு பயலுக, ஒரு சில நாதாரி பயலுக கோம்பையை பொய்யா சொல்லி எடுத்து விற்கிறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அது வளர்ந்த பிறகு அதை தெரிஞ்சிடும், கேரக்டர்ஸ் தெரிஞ்சிடும், மார்க்கிங்ஸ் நிறையா மாறும். கேரக்டர் தான் மெயினாக கண்டிப்பாக தெரிஞ்சிடும் கோம்பை. ஆமாம், ஏமாறாதீங்க. நான் நிறையா பார்க்குறேன் வீடியோஸ்லாம்.
போடுறாங்க, சேல்ஸ் போஸ்ட்லாம் போடுறாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை. கோம்பை தயவுசெய்து அப்படி ஏமாத்தாங்க. கோம்பு குட்டின்னு சொல்லி ஏமாற்றி விற்காதீங்க. நீங்கள் வந்து எங்கேனாலும் தூக்கிட்டு போய் எங்கிட்ட தெருவில் கிடக்கிற நாயை தூக்கி 1000 2000 விற்றுறீங்க, காசுக்காக பண்ணுறீங்க. ஆனால் வந்து அந்த ப்ரீடு எப்படி சொல்கிறது, நிறையா பேர் அதை வந்து கோம்பை நம்பி வாங்கி ஏமாறுறாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து அந்த நாயோட இது இதாகிடுது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணுறோம். நாங்கள் எப்படி சொல்கிறதுனா சும்மா இல்லை, இப்போ நாங்கள் ஒரு ஃபீமேலு ஒரு மேலு இப்போ நாங்கள் வந்து வெளியிலேருந்து எடுக்கிறோம்னா அவ்வளவு தேடுறோம், அவ்வளவு செலக்ட் பண்ணி வாங்குகிறோம். நல்ல ப்ரீடாக, நல்ல லைனேஜாக, ஒரு நல்ல நபர்கள்ட்ட இருந்து வாங்குகிறோம். அப்படின்னும் போது அவ்வளோ மெனக்கடல் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு விலையை கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்படின்னும் போது நாங்கள் அதில் ப்ரீட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து சும்மா தெருவில் கிடக்கிற நாயை எடுத்து விற்கிறதுக்கும் வித்தியாசம் அதிகம். ப்ராப்பர் ப்ரீட் பண்ணி வர்ற கோம்பைக்கும் நீங்கள் தெருவில் எடுக்கிற நாய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா. கேரக்டர் வைஸாகவே நிறையா மாறும். ஏன்னா தெருவில் இருக்கிற நாய் நல்லா தான் காவல் காக்குது, இல்லைன்னு சொல்ல வரும். பெஸ்ட்டு கார்டிங் டாக்ஸ் நம்ம இந்தியன் பரையா டாக் சொல்லலாம், தி பெஸ்ட்டு. அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஆனாலும் கோம்பு அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரும். எல்லா நாய்களும் வராது, எல்லா நாய்களும் வராது. அதோட ஜெனட்டிக்கில் இருக்கணும், அதோட ஃபாதர் மதர் ஜெனட்டிக்கில் இருக்கணும், நிறையா இருக்குது. அது தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. நான் ஒரு என்னோடய ரெக்வஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரோட்டில் தெரிகிற நாய்களை எடுத்து விற்காதீங்க. முதல் அடாப்ஷன் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நிறையா பேர் நான் நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ பணம் கொடுத்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதவங்கலாம் கேட்பாங்க காவலுக்கு எனக்கு வேணும்னும் போது, நீங்கள் தாராளமாக நீங்கள் தெருவில் ஏதாவது நல்ல நாய் குட்டி போட்டுருங்க, ஒரு நல்ல மேல் டாக் எடுத்து வளங்க, நல்ல ஃபீமேல் டாக் எடுத்து வளங்க, ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருச்சுன்னா எடுத்துடலாம், அதில் தப்பே கிடையாது. நானும் சின்ன வயசுலலாம் நிறையா நாய் கிட்டது ஒரு 4-5 நாய் நான் ரோட்லேயே தான் எடுத்து வளர்த்துருக்கேன். இப்படி ஆரம்பித்தது தான் ஒரு பெட் பேரண்ட்டாக. எங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன். தயவு செய்து கோம்பைன்னு சொல்லி எடுத்து மாற்றி விற்காதீங்க. நிறையா இடத்துல கலப்பாகுது, நிறைய தருது. நிறையா பேர் என்கிட்ட இன்ஸ்டாலலாம் நிறையா பேர் பேசினாங்க. பார்க்க நமக்கு தான் வருத்தமாக இருக்குது. என் பேரை சொல்லி ஏமாத்திருக்கேன் ஒருத்தலாம். மதுரையில் கேனல் வச்சுருக்கேன்னு சொல்லி என் கேனலில் ஃபோட்டோவை போட்டு, என் கேனலில் பேரையும் போட்டு, இத்தனைக்கும் என் பேரில் எஃபி அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, யூடியூப் வச்சுருக்கேன். வாங்குறவங்க லூஸுக்கு போய் அதை கூட பார்க்காம அப்புறமேட்டு போன் அடிக்கிறாங்க. ஏமாந்ததுக்கப்புறம் கோம்பை குட்டின்னு சொல்லி 10,000 கொடுத்து வாங்கி ஏமாந்துட்டாங்க. அப்புறம் கொடுத்து குட்டி கொடுக்கல, குட்டி ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஏன்னா இப்போ ஃபோன் அடிக்கிறாலும் முதையோ ஃபோன் அடிக்க வேண்டியதானுங்க, கன்ஃபார்ம்னா வாங்க போகிறீங்கன்னா அப்படின்னா. தெரியாமலே போச்சுங்களா பாருங்க அப்படின்னு நம்பர்லாம் கொடுத்தேன். நானும் அடித்து பார்த்தேன், இவனும் கொடுத்தேன். அப்புறம் என் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டேன். அதனால் கவனமாக இருங்க, கவனமாக கொடுத்து வாங்குங்க. ஆமாம், கோம்பை ஒரு அருமையான நாய், ரொம்ப நல்ல நாய். பாருங்க அழகாக அங்கங்கே படுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இனிமேல் லேபில் உட்காந்துருக்கு வந்து நம்ம பக்கத்தில் படுத்துருவோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோம். இவர் எப்படின்னா இவர் வந்து செல்லப்பிள்ளை. ஆமாம், இவர் வந்து ரொம்ப செல்லப்பிள்ளை, திருட்டுப்பிள்ளை. நைட்டு எத்தனை மணி நாளும் எழுந்திரிச்சுட்டேன். அதெல்லாம் அங்கே ஆடிங்கன்னா இப்போன்னு இல்லை. ஒன்றும் இல்லை. சரி மீனும் சும்மா ஒன்றும் இல்லை பார்த்தேன். இருக்கிற எல்லாரும் அலாட்டாக இருக்கு. முன்னாடி உள்ள லேபில் அலாட்டாக இருக்கு. வெளியில் சவுண்டு சஸ்பீசியஸாக சவுண்டு கேட்கும் போது அவள் பார்த்துக்க என்னோட கேரக்டர் இதோட வளர்ந்து எவ்வளோ தூரம் மாறி நல்ல பெஸ்ட்டு கார்டிங் டாக்ஸ் தான். அதனால பொட்டன்ஷியல் இருக்குது, இவங்க இருந்து கற்றுக்குறாங்க. அது சும்மா அதனால கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே.
கண்டிப்பா. என்னடி தங்க இப்படியா வா மீனு வா. சரி மீனு பார்க்குற வேணும் பூரா கருத்தை மட்டும் இருக்கக்கூடாது. சரி வா மீன் உள்ளே போயிடலாமா? நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். வெளியே நான் சண்டை போடுவேன். ஆ மீனு உள்ள போ. வா செம்பி வா வெளியில வா. அவன் மீன் உள்ள போயிட்டான். வா கடி வாங்கினதுலேருந்து அவன் மேலே ஒரு பயத்தில் கிடக்கு. அவன் இல்லைடா வாடா. அவன் இல்லை போயிட்டான். வா சரி சரி வா வா இப்படியா. இங்கே பாருங்க கிட்ட போல அநியாயம் பண்ணுவாங்க. அங்கே பாருங்க ஐயோ உட்கார விட மாட்டாங்க ஒரு இடத்துல. அங்கே வருங்க. சரிடா வா செம்பி வா. இந்த வரலாம் சரி தடி. இங்க வா செம்பி வா. ஏய் கிஸ்ஸிங்க தானே வருவீங்க எல்லாம் வேணும். சும்மா சும்மா இந்த உனக்கு அடி விட்டுருக்கு பாருங்க மண்டையில. சும்மா கடை ருத்ரா எவனையும் விட மாட்டான் கிட்டக்க. வீரா சரி போ சும்மா இங்கிட்டு வா. நீங்கிட்டு வா செம்பி. சரிடா போடா. ஐயோ ரொம்ப பொசிட்டிவா இருக்கியா லட்சு. வருங்க 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 வலிக்குதுடா இல்லை. டேய் சும்மா ஏன் அவனை பார்த்து ஏன் முறைக்கிற நீ? அவனை பார்த்து ஏன் முறை? கீழே உட்காருங்க உட்காருங்க. கீழே கீழே உட்காரு. கீழே உட்காரு உட்காரு கீழே. ஆதிரா கத்துறது போயிடல. ஓடிடுறேன். உட்கார் உட்காருங்க உட்கார். கடிக்க கூடாது அவனை. இப்படிதான் கடிக்க போவாங்க. அப்போ லைட்டா அடியை போட்டோம்னா அமைதியாயிருவாங்க. சரிடா சரிடா சேர்றா சேர்றா சேர்றா. உங்களை பார்க்கணுமா? உங்களை மட்டும் தான் கொஞ்சமாடா. எல்லா வித்தையும் தான் நான் கொஞ்சுவேன். போங்க. லட்சுமி தான் அழகு. என்ன லட்சு? லட்சிகள் தான் அழகு. எனக்கு லட்சு தான் பிடிக்கும்பா. லட்சிகள் தான் பிடிக்கும். இதுதான் ரொம்ப பசு. கரு கரு கரு. குடி குடி நல்லா தண்ணி குடி. சண்டை போடக்கூடாது. சண்டை போடக்கூடாது. உரும கூடாது. கத்தக்கூடாது. ஆதிரா கும்பிட்டு நல்ல காம்பினேஷன் லட்சுமியும் வீராவும். அப்பா லட்சுமி நல்லா ரெட்டை குறுக்குல டபுள் பாடி நல்லா ஹெவி போனு. கால்லாம் பூதக்கால்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. வால் சன்னா. தலைவர் நல்ல வயிறா. அதாவது டபுள் பாடி இல்லை ஆனால் ரெட்டை குறுக்கு தான். நல்லா ஹெவி போன் தான். ரெண்டு பேரும் காம்பினேஷனில் பப்பீஸ்லாம் அருமையாக வந்து இப்போ தான் வந்திருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கான்? நாங்கள் கொடுத்த நீங்கள் காம்பினேஷனில் வந்த மேல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் எப்படி வருவாங்க பார்ப்போம். நல்லா அருமையான டாக் வீரா. சூப்பர் டாக். சரிடி 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 சரிடி. இந்த அவர் தான் தலையில் அடிபட்டுருவோம். கிஸ்ஸிங் 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 வராத போ. இந்த இங்கே வாடா செம்பி. தெரியுதா அடிபட்டது? நக்க முடியாத இடம்ல. மித்த நாயை கூட இருக்க நாயை நக்குனால உண்டு. நக்குவாங்க. அந்த கேரக்டர்லாம் இருக்கு. எப்படின்னா இப்போ இவனுக்கு அடிபட்டுருச்சுன்னா இவன் நக்கி விடுவான். அதே மாதிரி இப்போ இவனுக்கு அடிபட்டாலும் சரி, லட்சுமிக்கு அடிபட்டாலும் சரி, அவன் மாற்றி மாற்றி நக்கிக்கிறாங்க. அது நேச்சரா என்னான்னு தெரியல. ஆனால் அது எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு. சரி 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 சரி. இந்தா அப்படியே அப்படியே கோவம் வரும் லட்சுமிகளுக்கு. ஆதிராவனா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஆதிராண்ட ரொம்ப ஒட்டு. என்னடா வேணும் உங்களுக்கு? ஏய் லட்சு இங்க வா. இங்க லட்சு. லட்சு இங்க வா. சரி லட்சுங்க போதும் முடிச்சுக்கணுமா?
அப்படியே உட்காந்தா எல்லாரும் ஒன்று விழுந்துருவீங்க மேலேயே. சரி ஒத்துக்கலாம். ம் ம். ஏய் தட்டி விட்றாங்கடா ட்ரைப்பேடா. பிச்சு போடுவேன். இங்கே வா, இங்கே வா லெச்சு, இங்கிட்டு வா. இந்த பக்கம் லெச்சு, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா லெச்சு. பின்னாடி இது இருக்கு, ஃபோன் இருக்கு, இங்கிட்டு வா. சரி நான் போயிட்டு லீஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். ம் சரிடி போ. சட்டக்காரங்க இங்க வா. மீன் இங்க வா நீலா. ஏய் நீலா இங்க வா, நீலா இங்க வா. ஹலோ, இந்த போகணும். ஏன் இந்த வரேன். 10 ஆயிடுச்சா? இந்த வரேன். 10 மணி ஆகி போச்சா? என்ன பண்ணுறது, வேலையை முடிச்சிட்ட வரைக்கும் லேட் ஆயிடுது. வந்து கிடைக்கிற கேப்பில் ஷூட் எடுத்தால் தான் வந்து அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு 11 மணி 11 ஆயிடும், 11:30 ஆகிடும். நான் படுக்க 12 மணி ஆயிடும். டைம் இப்படி தான் ஓடுது. கை கொடு, கை கொடு, போது கை கொடு. இந்த கை, இந்த கை பாடி எவ்வளோ கருப்பு பாய், கரும்பாய் சொல்லுக்கிறியா? மைக்கு நீங்கள் பாட்டு கடக்கு முடக்கு தின்றுவாங்க. கையில் சிக்கிச்சுன்னா